ஆலயம் தொடுவது சாலவும் நன்று என்பது நமது முன்னோர் வாக்கு. கோவை நகரில் அவினாசி நெடுஞ்சாலையில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறாள் அருள்மிகு அன்னை தண்டுமாரியம்மன். தண்டுமாரியம்மனை தரிசிக்க நமக்கு கண் கோடி வேண்டும். மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்க்க துணிந்து நமது மக்களின் அடிமை வாழ்வை மீட்க தமது படையுடன் கோவை கோட்டை மதிலுக்கு உள்ளே தங்கியிருந்தான். அந்த காலத்தில்தான் நம் அன்னை தண்டுமாரி மக்களுக்கு அருள்மழை பொழிய தன் இருப்பை உணர்த்தி வெளிப்பட்டு எழுந்தருளினாள். தண்டு என்னும் சொல்லுக்கு படைவீரர்கள் தங்குவதற்கு அமைக்கப்படும் கூடாரம் என்பது பொருள். திப்புவின் படைகள் கோவை கோட்டை மதிலுக்கு தங்கியிருந்த சமயத்தில் எண்ணற்ற வீரர்கள் படையில் இருந்தனர். ஆனால் அவள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு வீரனுக்கு அன்னை கனவில் அருள் ஆட்சி செய்ய தொடங்கினாள். படைவீடான தண்டு இருந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட மாரி தண்டுமாரி என அழைக்கப் பெற்றாள். தண்டுமாரியம்மன் தம்மை நாடி வரும் பக்தர்களின் நோய் அகல வேப்பிலையை தீர்த்தத்தில் கலந்து அருள் செய்தார். மேனியில் அவை பட்டவுடனேயே நோயின் வேகம் குறைந்து கவலைகள் மறைந்தன. சுபகாரியங்கள் இன்னும் கைகூடவில்லையே என்று ஏங்கியவர் பலரும் நம்பிக்கையோடு தண்டுமாரியை நாடி வந்தனர். தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டுவன வழங்கி கருணை கடலாய் அன்னை தண்டுமாரி அருள்பாலித்து வருகின்றாள். ஸ்ரீ துர்காதேவியின் அம்சமாக கொலுவிற்றிருக்கும் தண்டுமாரியம்மன் தீராத நோய் தீர்ப்பதில் வல்லவள். கோவை அவினாசி நெடுஞ்சாலையில் உப்பிலிபாளையத்தில் வடக்கு நோக்கி தண்டுமாரியம்மன் விற்றிருக்கின்றாள். கருவறையை சுற்றிலும் சுவரில் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தில் தினமும் 4 கால பூஜை நடைபெறுகிறது. தினசரி காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். மாலை தங்கரத உற்சவர் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தங்கரத உலாவும் நடைபெறுகிறது. அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவில் ஆண்டு திருவிழாவான சித்திரை பெருந்திருவிழா ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்க பெற்று தொடர்ந்து 13 நாட்கள் இசை இலக்கிய நிகழ்ச்சிகளுடன் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது சமயம் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும். திருவிழா பூச்சாட்டுடன் தொடங்க பெற்று வசந்த விழாவுடன் நிறைவு பெறுகிறது. சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாள் அன்று அம்மனுக்கு அக்னி சாட்டு விழா நடைபெறும். சித்திரை பெருந்திருவிழாவில் 4ஆம் நாளான வெள்ளிக்கிழமை மற்றும் 8ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் நடைபெறும் திருவிளக்கு வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாகும். இவ்விழாவில் குத்து விளக்குகளை வரிசையாக வாழை இலையின் மேல் பச்சரிசி மற்றும் மங்கள பூஜை பொருட்களை வைத்து 108 அர்ச்சனை தீப வழிபாடு மந்திரம் உச்சரித்து தீபாராதனை பூஜை சிறப்பாக நடைபெறும். சித்திரை திருவிழாவின் முக்கியமான திருவிழா சக்தி கரகம். சக்தி கரகத்தன்று கோவை பெரியகடை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோனியம்மன் திருக்கோவிலில் இருந்து சக்தி கரகம் புறப்படும். அது சமயம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீச்சட்டி ஏந்தி சக்தி கரகத்துடன் பக்தி பரவசத்துடன் வருகை புரிவார்கள். ஆயிரக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் வேண்டுதலினால் விரதமிருந்து தீச்சட்டி எடுத்து வருவது காண கிடைக்காத காட்சியாகும். கோவை மாநகரமே அன்று விழாக்கோலமாக காட்சியளிக்கும். சித்திரை திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வான அம்மனின் திருக்கல்யாணத்தின் போது மகாமண்டபம் அரிய வகை மலர்களால் பந்தல் அமைக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் செய்து அம்மனின் உற்சவ திருமேனியினை அலங்கரித்து அன்னவாகனத்தில் வைத்து திருக்கல்யாணம் நடைபெறும். திருக்கல்யாணம் முடிந்து அம்மனுக்கு திருவீதி உலா நடைபெறும்.
சப்பரத்தில் பல வகை மலர்களினால் மலர் பல்லக்கு செய்து அலங்கார விளக்குகள் அமைத்து மேளதாளத்துடன் அம்மன் திருவீதி உலா மிகச்சிறப்பாக தொடங்க பெற்று முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் திருக்கோவிலை வந்தடையும். அன்னை தாயே தண்டுமாரியே, அனைவருக்கும் நீயே ஓம்காரி, சும்மா இருந்தால் பயனிலையே, உன்னை சுற்றி வந்தால் வினையிலையே என்று இயற்கை அன்னையின் எழில் கொஞ்சும் கோவை நகரில் இறைவியாய் அன்னையாய் அருள் பாலித்து வரும் அன்னை தண்டுமாரியம்மனை வணங்கி அருள் பெறுவோம்.